கேரளா லாட்டரி கெஸ்ஸிங் டுடே என்ன நம்ம பார்க்க போகிறோம்னு பார்த்துக்கிட்டோம்னா சம்ருதி லாட்டரிக்கான ஒரு கெஸ்ஸிங்கை தான் பார்க்க போகிறோம். இதில் ட்ரா நம்பர் 37 ஒரு சிறப்பான ஒரு சூப்பரான ஒரு கெஸ்ஸிங்கை தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். டுடே நம்மளுக்கு ஒரு சூப்பரான ஒரு 3 டிஜிட் வின்னு எப்படின்னு கேட்குறீங்களா? வீடியோ ஃபுல்லாக பாருங்கள், இப்போ உடனே சொல்கிறேன், ஓகேங்களா? 11/1/2026க்கான ஒரு கெஸ்ஸிங்கை தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். நீங்கள் நம்ம சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் வரவங்களா இருந்தீங்கன்னா கேஎல் போர்டு சியில் நம்மளுடைய மெம்பர்ஷிப்கான குரூப்பில் ஜாயின் பண்ணிக்கோங்க. அப்போ தான் உங்களால் எல்லா கெஸ்ஸிங்கையும் பார்க்க முடியும், இல்லைன்னா பார்க்க முடியாது, ஓகேங்களா? இப்போ வாங்க, இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போயிடுவோம். இப்போ நம்ம ஃபஸ்ட்டு நம்ம கொடுத்துருக்குது மெம்பர்ஷிப்கான ஒரு கெஸ்ஸிங்கை பார்த்துருவோம். நேற்று ரிசல்ட் பார்த்துக்கிட்டோம்னா 7, 3, 5, ஓகேங்களா? இன்றைக்கி எப்படி பார்த்துக்கிட்டோம் 4, 9, 4. இது சம்மந்தமே இல்லாத அடியாக இருக்குது, ஓகேங்களா? இன்றைக்கி நம்மளுக்கு மெம்பர்ஷிப்பில் வந்து பார்த்துக்கிட்டோம்னா நார்மல் தான், எது அந்த ஒன்று சொல்லிக்கிற மாதிரி எண்ணி கம்மி தான். ஏன்னா 8, 7, 2 தான் நம்ம ஹைலைட் பண்ணி விளாண்டோம். அதனால் ஜஸ்ட்டு மிஸ்ஸில் போயிடுச்சு. வீடியோவில் பார்த்துக்கிட்டோம்னா நம்ம வீடியோவில் கொடுத்துருந்த கெஸ்ஸிங் பார்த்துக்கிட்டோம்னா வீடியோவில் வந்து நம்மளுக்கு ஃபஸ்ட்டு எடுத்து 3 டிஜிட் பாக்ஸ் கொடுத்துருக்கோம் இல்லையா? அதுலேயே ஜஸ்ட்டு மிஸ்ஸு. என்ன நம்பர்னால் 749 கொடுத்துருக்கோம். இதில் வந்து நமக்கு பிசி வந்து ஒரு பாஸ், ஓகேங்களா? அப்படியே வந்துக்கிட்டோம்னா 49 கொடுத்துருக்கோம். ஏபிஎஸ்சி பிசியில் 49. இதுலேயும் ஏபி வந்து நமக்கு ஒரு சூப்பரான ஒரு தரமான ஒரு வின்னு. 3 டிஜிட் வின்னுன்னு சொன்னேன் இல்லையா? அதை காமிக்கணும் இல்லையா? 3 டிஜிட் ஆல் போர்டில் ஏபிசி ஆல் போர்டில் ஆட்டநாயகன் 0294, ஓகேங்களா? 94 இதை எடுத்தாலே ஏபிசியில் 494 டபுள் நம்பர்லேயே ட்ரிபிள் ஜாக்பாட்டு, ஓகேங்களா? கொடுத்தது டபுள், அடித்தது ட்ரிபிள், இவ்வளோ தான் வித்தியாசம். ஏ போர்டு பாஸு, பி போர்டு பாஸு, சி போர்டு பாஸு. 3 டிஜிட் ஒரு சூப்பரான ஒரு தரமான ஒரு வின்னு. நம்மளுக்கு ஆல் போர்டு இங்கிட்ட நம்மளுக்கு காப்பாற்றிடும். அப்படி இல்லைன்னா அடித்தோம்னா நம்மளுக்கு 3 டிஜிட் வின்னு, ஏபிசி பிசி வின்னு எல்லாமே அடித்த மாதிரி வின்னிங்கை தட்டி தூக்கிடலாம், ஓகேங்களா? வாங்க, நம்ம ஏதாவது ஒரு வின்னிங் நோக்கி நம்ம சேனல் போகுதுன்றதுக்கு இது ஒரு எக்ஸாம்பிள். டுடே நம்ம என்ன பண்ண போகிறோம்னா 37 இந்த ட்ரா நம்பரை வச்சு தான் இன்றைக்கி நம்ம கெஸ்ஸிங்கை எடுக்க போகிறோம், ஓகேங்களா? ஃபார்ம் பண்ண போகிறோம். அதனால் தொடர்ந்து நம்ம சேனலில் சப்போர்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். வீடியோவை ஸ்டார்டிங்லேருந்து எண்டிங் வரைக்கும் பாருங்கள். அப்போ தான் எது என்னென்ன ப்ளே பண்ணணும் அப்படின்றது டீட்டெயிலாக உங்களுக்கு தெரியும், புரியும், ஓகேங்களா? நம்ம பார்க்க போகிறது 3 டிஜிட் பாக்ஸ்க்கான ஒரு கெஸ்ஸிங்கை தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். ஃபஸ்ட் நம்பர் 674, ஓகேங்களா? ஃபஸ்ட் நம்பர் 674, ஓகேங்களா? இப்போ வாங்க, இப்போ நம்ம அடுத்து நம்ம பார்க்கக்கூடிய ஒரு கெஸ்ஸிங் இந்த 494 டேஞ்சர் ப்ளோ வந்துட்டாலே என்ன அடுத்து வரும்னு பார்த்துக்கிட்டோம்னா 039. இன்னும் வந்து இந்த சி போர்டு 8 வந்து வரவே இல்லை ஹைலைட்டாக. யாரெல்லாம் கவனிச்சிங்க? போன மாதம் இந்த டிசம்பர் மாதம் ஃபுல்லாகவே 8 வரவே இல்லை. இந்த மாதம் ஸ்டார்ட் ஆகிடுச்சு, பட் ஆனால் 8 இன்னும் நம்மளுக்கு வரவே இல்லை. எப்போ வருன்றதை நீங்கள் கரெக்டாக சொல்லுங்கள். உங்களுடைய கெஸ்ஸிங் கணிப்பு எப்படி இருக்குன்றதை டீட்டெயிலாக பார்த்துருவோம், சரிங்களா? இப்போ அடுத்து நம்ம பார்க்க போகிறது 245, ஓகேங்களா? 245, ஓகேங்களா? அதுக்கடுத்து பார்த்துக்கிட்டோம்னா 740, 740, ஓகேங்களா? எப்படி நாளைக்கு ஒரு 4 கன்ஃபார்ம் வரும், எதுக்கு ஒரு 4 ஆல் போர்டில் வச்சு விளாண்டுக்குங்க, சரிங்களா? இப்போ பார்த்துக்கிட்டோம்னா 703, 703, 872, ஓகேங்களா? 872 தான் நம்மளுடைய 3 டிஜிட் பாக்ஸ்க்கான ஒரு கெஸ்ஸிங் எதிர்பார்க்கக்கூடிய ஒரு நம்பர். ஃபஸ்ட்டு நம்பர் 674, 039, 245, 740, 703 மற்றும் 872 ஓரளவுக்கு மேட்ச் பண்ணக்கூடிய வர்றதுக்கான வாய்ப்பு அதிகபட்சமாகவே இருக்குது. பார்த்து கவனமாக லிமிட்டாக ப்ளே பண்ணிக்கோங்க. இது வந்து 3 டிஜிட் பாக்ஸ்க்கான ஒரு கெஸ்ஸிங்கை இப்போ பார்த்தாச்சு. இப்போ அடுத்து நம்ம பார்க்க போகிறது ஏபி, ஏசி அண்டு பிசி. ஏபி, ஏசி அண்டு பிசி. இதில் ஃபஸ்ட்டு நம்பர் 35, ஃபஸ்ட் நம்பர் 35, 46, 70,
8 7 8 7 அதுக்கு எடுத்து பார்த்துக்கிட்டோம்னா சான்சஸ் உள்ள ஹைலைட்டாக எதிர்பார்க்கக்கூடிய ஒரு நம்பர் 5 0 எடுத்து பார்த்துக்கிட்டோம்னா 8 5 ஓகேங்களா. ஓரளவுக்கு மேட்ச் பண்ணக்கூடிய வர்றதுக்கான சான்சஸ் அதிகமாக இருக்கக்கூடிய ஒரு நம்பர் 4 9 4. டுடே நம்பரை பார்த்தீங்களா 9 4 9 4 எப்படி ஃபேன்சி அடிக்கிறானா. டுடே இந்த 37 எடுத்து ஹைலைட் பண்ணி வந்திருக்க நம்பர் தான் இந்த சம்ருதி லாட்டரி 37 ட்ரா நம்பர் ஓகேங்களா. இந்த 4 9 4 ஓகேங்களா. இது எடுத்து வரக்கூடிய ரிசல்ட்டு தான் 3 5 4 6 7 0 8 7 5 0 8 5 ஓரளவுக்கு மேட்ச் பண்ணக்கூடிய வர்றதுக்கான சான்சஸ் அதிகபட்சமாக இருக்கக்கூடிய ஒரு நம்பர் அப்படின்னு பார்த்துக்கிட்டோம்னா இதுதான். பார்த்து கவனமாக லிமிட் அப்ளை பண்ணிக்கோங்க. இந்த 7 0க்கு கீழே அடுத்தாப்பில் 7 9 இதையும் ட்ரை பண்ணிக்கோங்க ஓகேங்களா. ஒன்று 7 0 இல்லை 7 9 இதுதான் ஹைலைட்டாக இருக்கக்கூடிய சான்சஸ் உள்ள ஒரு நம்பர் ஓகேங்களா. இப்போ அடுத்து நம்ம பார்க்கக்கூடிய ஒரு கெஸ்ஸிங் 4 டிஜிட்டு தான். 4 டிஜிட்டில் ஃபஸ்ட்டு நம்பர் 4736 ஓகேங்களா. ஃபஸ்ட் நம்பர் 4 7 3 6 ஓகேங்களா. அதுக்கடுத்து பார்த்துக்கிட்டோம்னா 8 4 3 2 ஓகேங்களா. இந்த 2 நம்பர் தான் பார்த்து கவனமாக ப்ளே பண்ணிக்கோங்க. 4 7 3 6 8 4 3 2 ஓரளவுக்கு மேட்ச் பண்ணக்கூடிய ஒரு நம்பர் தான். இப்போ ஏ போர்டு 4 வச்சு முடிச்சிருங்க இல்லையா. 4 வச்சு முடிச்சனால 7 வரும், இல்லை 4க்கு 4 வரும், இல்லைன்னா 9 வரும் ஓகேங்களா. இவங்க தான் ஆட்ட நாயங்க. ஏ போர்டுக்கான ஒரு கெஸ்ஸிங்கில் எதிர்பார்க்கக்கூடிய ஒரு நம்பர் 7 4 9 ஓகேங்களா. பார்த்து லிமிட் அப்ளை பண்ணிக்கோங்க. இப்போ அடுத்து நம்ம ஃபைனலாக பார்க்கக்கூடிய ஒரு கெஸ்ஸிங் ஆல் போர்டு ஆட்ட நாயகன். ஆல் போர்டுக்கான ஒரு கெஸ்ஸிங் தான் ஓகேங்களா. ஆல் போர்டுக்கான ஒரு கெஸ்ஸிங்கிறப்ப அதில் ஃபஸ்ட்டு நம்பர் 3 5 4 8 ஓகேங்களா. இவங்க தான் நாளைக்கான ஒரு ஆட்ட நாயகங்க. இவங்க தான் 3 5 4 5 4 8 ஓரளவுக்கு மேட்ச் பண்ணக்கூடிய வர்றதுக்கான சான்சஸ் உள்ள ஒரு நம்பர் 3 5 4 8 நம்மளுடைய ஆல் போர்டுக்கான ஒரு கெஸ்ஸிங்கில் அதிகபட்சமாக எதிர்பார்க்கக்கூடிய ஒரு கெஸ்ஸிங் அப்படின்னு பார்த்துக்கிட்டோம்னா அது இதுதான். பார்த்து கவனமாக லிமிட்டாக ப்ளே பண்ணிக்கோங்க. ஓரளவுக்கு மேட்ச் பண்ணக்கூடிய எல்லா கெஸ்ஸிங் கவர் பண்ணியாச்சு. நீங்கள் கேஎல் போர்டு சியில் ஜாயின் பண்ணலைன்னா மறக்காமல் நம்ம சப்ஸ்கிரைபர் எல்லாருமே ஜாயின் பண்ணி நம்ம சேனலுக்கு ஆதரவு தாங்க ஓகேங்களா. டிஸ்க்ளைமர் ஜஸ்ட் ஃபார் கெஸ்ஸிங் நாட் ஃபார் பெட்டிங் கேம். இங்கு எவ்விதமான சூதாட்டம் எதுவும் நடைபெறவில்லை என்பதை யூடியூப் சேனல் சார்பாக தெரிவித்து கொள்கிறோம். திஸ் வீடியோ இஸ் ஒன்லி ஃபார் என்டர்டெயின்மெண்ட் வீடியோஸ் ஒன்லி. இந்த வீடியோ முற்றிலும் பொழுதுபோக்கிற்கான மற்றும் கணிப்புகளுக்கு உண்டான ஒரு வீடியோவாகும். இதை கருத்தில் கொண்டு கவனமாக விளையாடவும். கேரள லாட்டரி கேரள மாநிலத்திற்கு மட்டுமே பொருந்தும், வேறு எந்த மாநிலத்திற்கும் பொருந்தாது என்பதையும் தெரிவித்துக் கொள்கிறோம். நன்றி, வணக்கம்.